வணக்கம் சார். இந்தியாவிலே முதல் முறையாக ஓட்டு ஐடியை வச்சு ஓட்டு போடக்கூடிய விதிமுறையை நம்ம பார்க்க போகிறோம். ஓட்டு பொட்டி இது கம்ப்யூட்டர் மிஷின் எப்படி அமைக்க வேண்டும், சாதாரண பொதுமக்கள் பாஸ்வேர்டெலாம் அடிக்காமல் அவங்க ஓட்டு ஐடியை கொடுத்த உடனே அவங்க ஓட்டுடைய நம்பரை ஸ்கேன் பண்ணி எப்படியெல்லாம் ஓட்டு போடுறாங்க எளிமையான முறையில் புதுமையான முறையில் இந்தியா தேர்தல் ஆணையத்திற்கு கம்ப்யூட்டர் ஓட்டு மிஷின் தேர்தல் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வழிமுறை நாம் வகுக்க வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை நிறுவனர் PO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இப்போ பாருங்கள் ஓட்டு மரவாத்தான் வச்சுருக்காங்க. இப்படி சைடில் ஒவ்வொரு நபர்களும் போய் பொதுமக்கள் மாணவர்கள் எப்படி ஓட்டு போடுறாங்க ஓட்டு ஐடியை வச்சு என்றதை பார்க்க போகிறோம். இந்தியா தேர்தல் ஆணையமே உங்களுடைய கவனத்திற்கு இந்தியா 2016 சீர்திருத்தமான ஒரு ஓட்டு எடுப்பு நடக்க வேண்டும். பொதுமக்களை ஏமாற்றக்கூடாது. கம்ப்யூட்டர் உலகம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை நினைவூட்டுவதற்காக இந்தியா தேர்தல் ஆணையத்திற்கு கவனித்து பாருங்கள் என்று சொல்லி அனைத்து கட்சி இயக்க தலைவர்களும் பாருங்கள். இப்போ நேரம் வரேன். நான் ஓட்டு ஐடியை கொடுக்காம நான் எந்த சுவிட்ச் அமுக்கினாலும் ஆப்ரேட்டிங்கே ஆகாது சார். இப்போ நான் ஓட்டு போட போகிறேன். இதுதான் ஓட்டு போடக்கூடிய இடம். இப்போ நான் பச்சை மையெல்லாம் இதில் வச்சிடும். சரிங்களா? ஓட்டு போட்டேன். இப்போ நான் ஓட்டு போடுறேன் சார். ஓகே. இப்போ அதை நான் என் சின்னத்தை கிழிக்கிறேன். கிழிச்சு நானே பார்த்துட்டேன். சின்னம் வந்திருக்குது, நம்ம வேட்பாளருக்கு இது போய் சேர்ந்துரும் அப்படின்னு போட்டுட்டு நான் போயிடுவேன் சார். இது தேர்தல் அதிகாரி உடைய இயக்கம் இருக்கக்கூடாது. அடுத்து வர்றாரு அவர் ஓட்டு போட போகிறாங்க. பொதுமக்கள் போய் ஓட்டு ஐடியை இப்படி கொடுக்குறாங்க. திருப்பி சுவிட்ச் அமுக்குறாங்க. சின்னம் பிரிண்டிங் ஆகி அச்சிடப்பட்டு முத்திரை குத்தி வருது. என்னுடைய வேட்பாளருக்கு போய் சேர்ந்துடும். நான் அமுக்கின சின்னம் தான் பிரிண்டிங் ஆகி முத்திரை குத்தி வந்திருக்குது, எனக்கு ஒரு மனநிறைவோடு இருக்குது அப்படின்னு இந்தியா தேர்தல் ஆணையம் கவனித்து பார்க்க வேண்டும். அடுத்த ஒரு பொதுமக்கள் வர்றாரு. தேர்தல் ஆணையர் அனுமதித்தாரு. அவர் போய் ஓட்டு போட போறாரு. தேர்தல் ஆணையம் மவுசில் அமுக்கக்கூடாது. ஓட்டு ஐடியை வச்சு நம்ம எப்படி ஓட்டு போடுவது அப்படின்னு பார்க்குறோம். ஓகே. அடுத்து சின்னம் எப்படி பிரிண்டிங் ஆகி வருது அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்தியா தேர்தல் ஆணையமே படிக்காத பாமரர்களை ஏமாற்றக்கூடாது. ஏமாற்றுவது தொழில்நுட்பம் இல்லாத கம்ப்யூட்டரை வைத்து பொதுமக்களை ஓட்டு போட சொல்வது தேசிய குற்றம். இந்தியா தேர்தல் ஆணையம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஒரு பொதுமக்கள் வர்றாரு. அவருடைய ஓட்டு ஐடியை கொடுக்கிறாரு. ஓட்டு போட்டு போறார். சின்னம் அந்த சின்னம் பிரிண்டிங் ஆகி அச்சிடப்பட்டு வெளியே வந்து இது தருமபுரியில் ஒரு பின்தாங்கிய மாவட்டம். தருமபுரி பின்தாங்கிய கிராமத்தில் நடத்த போகிறோம். ஓட்டு இப்படி போட்டுட்டு வந்தாங்கன்னா என்ன சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமில் போர்ஜரி பண்ணாலும் இந்த ஓட்டு மிஷினில் போர்ஜரி பண்ண முடியாது. ஓகே. அடுத்து வர்றாரு ஒரு பாமரர். ஓட்டு போட போகிறாரு. ஓட்டு ஐடியை உள்ளே கொடுக்குறாரு. அவர் சின்னத்துக்கு அமுக்குறாரு. ஓகே. இப்படி தான் இந்தியா தேர்தல் விதிமுறையை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதை இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை இதை விளக்கத்துடன் சொல்லிக் கொண்டிருக்குது. இப்போ ஓட்டு பட்டிகளை எப்படி ஓட்டு வருது, ஒரு வேட்பாளர் இப்போ நான் போகிறேன், சாதாரண ஒரு ஓட்டு போட போகிறேன். எங்கே ஃபோட்டோ எடுக்குது, என்னுடைய ஓட்டு ஐடியை அதை ஸ்கேன் பண்ணிக்கிறது, நான் போடுற ஓட்டு அதை பிரிண்டிங் ஆகி வெளியே வருது. இப்போ ஓட்டு ஐடியை உள்ளே கொடுக்குறேன். இப்போ எனக்கு வேணுன்ற நான் நினைத்த சின்னத்தை ஆப்ரேட் பண்ணுறேன். வந்துருச்சு. நான் நினைத்த சின்னம் வந்துருச்சு. அப்போ நான் இதை நானே பார்க்குறேன். நம்ம அமுக்கிற சின்னம் வந்துருச்சு அப்படின்ட்டு ஒரு மன நிறைவோட சந்தோஷத்தோட நான் போறேன், ஒரு திருப்தியோட ஓட்டு போட்டேன்.
அடுத்து வந்து ஒருத்தர் வர்றாரு. அவர் வந்து ஓட்டை ஐடியை கொண்டு போறாரு. ஓட்டை ஐடியை உள்ள சொருகிறாரு. ஏடிஎம் கார்டு மாதிரி அது வேலை செய்யறத நம்ம பார்க்குறோம். சின்ன வெளியே வருது. அவரு பார்த்துட்டு இது நம்ம சின்னம் தானா, நம்ம வேட்பாளர் தான் வந்திருக்குதா, பரவாயில்ல, சந்தோஷம். அப்ப ஒரு மன நிறைவோட பாமரன் புரிஞ்சு ஓட்டு போடக்கூடிய வகையில் நம்ம அமைக்க வேண்டும் என்கிற இந்தியா தேர்தல் ஆணையமே இந்த வீடியோ உனக்காக தான் எடுக்கப்பட்டிருக்குது. இப்போ ஓட்டை ஐடியை நான் கொண்டு போறேன். ஒரு பாமரன் ஓட்டு போட போறேன். ஓட்டு ஆன் பண்ண போறேன். அந்தந்த சின்னம் அச்சிடப்பட்டு முத்திரை குத்தி பிரிண்டிங் ஆகி வெளியே வர்றதை நம்ம பார்க்குறோம். அந்த பொதுமக்கள் மனநிறைவோட ஓட்டை பார்த்துட்டேன், நான் போட்ட வேட்பாளருக்கு போய் சேர்ந்துரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வருவாங்க. இந்தியா தேர்தல் ஆணையமே இந்த மிஷினை நீங்க பார்த்தீங்க. இந்த மிஷினுடைய அடிப்படை எப்படி உங்களுக்கு புரிகிறதோ அதுபோல இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு சாப்ட்வேர் ப்ரோக்ராம், அதாவது ஏடிஎம் மிஷின்ல எப்படி தெளிவாக இயங்குகிறது, கேஸ் சிலிண்டர் வீட்டு உபய கேஸ் சிலிண்டரு செல்போன் மூலமாக பதிவு செய்கிறோம். செல்போன் டெக்னாலஜியில் எவ்வளோ வளர்ந்து வந்தது. இந்தியாவில் கம்ப்யூட்டர் ஓட்டு போடும் மிஷினு இம்ப்ரூவ்மெண்டே ஆகாம ஒரு இந்தியாவில் இருக்கிற விதவை பெண் இருப்பாங்க இல்லையா, தலை செய்வாம பொட்டு வைக்காம வெள்ளை புடவைய கட்டி கொண்டு தாலி இல்லாமலாம் இருப்பாங்க இல்லையா, அப்படி ஒரு கோலத்தில் இந்தியாவில் ஓட்டு கம்ப்யூட்டர் மிஷின் வந்து அப்படி இருக்குது. எந்த டெக்னாலஜியும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாம ஓட்டு போடும் மிஷின் இருக்குது என்றால் இது வந்து பாமரர்களை மிகப்பெரிய ஏமாற்றத்துக்கான ஏற்பாடை செய்துவிட்டு இதில் நாங்கள் செவிச்சோம், பணம் கொடுத்து செவிச்சோம். இந்தியா தேர்தல் ஆணையம் போய் பணம் கொடுத்தவர்களை போய் நாங்கள் போய் பிடிச்சோம் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. இந்த மாதிரி போர்ச்செரி மிஷினுக்குள்ள போர்ச்செரி நடக்கிறத அதை வந்து மறைப்பதற்காக பணம் கொடுத்து செவிச்சோம் அப்படி என்று ஒவ்வொருத்தரும் நெஞ்ச நிமிர்த்து சொல்லுகிறார்கள். நாங்கள் இத்தனை சீட்டு வருவோம் என்று. இப்படி மிஷின் அமைச்சிருந்தால் யாரு நெஞ்ச நிமிர்த்து சொல்ல முடியாது என்கிற விஷயத்தை இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை கூறுகிறது. இப்ப சாப்ட்வேர் ப்ரோக்ராம்ல இந்த மிஷின் மூலமா போர்ஜரி பண்ணுனா இந்த ஓட்டு மிஷினு காட்டி கொடுத்து விடும். இந்தியா தேர்தல் ஆணையமே புரிந்து கொள். இந்தியாவில் கம்ப்யூட்டர் ஓட்டு போடும் மிஷினு ஒரு மனநோயாளி மாதிரி, அதாவது ஒரு பக்கவாதம் வந்திருக்கும் இல்லையா, அப்படிதான் இந்தியாவில் வந்து கம்ப்யூட்டர் மிஷின் இயங்கிக்கிட்டு இருக்குது. இது ஐஏஎஸ் படித்த கலெக்டர் ஐயா அவர்கள் பூரா வந்து உங்களுடைய புத்தியை நாளுக்கு நாள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்கணும். ஓட்டு போடும் கம்ப்யூட்டர் மிஷினை வந்து நீங்கள் உருவாக்கி இருக்கணும். நான் உருவாக்குறது ஒரு 2014 அந்த கம்ப்யூட்டருடைய ஓட்டு மிஷின் போர்ச்செரியை பற்றி தில்ல தெளிவாக 2015க்குள்ள இதை முடிச்சு காமிச்சிருக்கிறேன். போர்ச்செரி எப்படியெல்லாம் பண்ண முடியும், கம்ப்யூட்டர் மிஷின்னா எப்படி அமைக்க வேண்டும், எப்படி அமைச்சால் ஊழல் பண்ண முடியாது, காசு கொடுத்து செவிக்க முடியாது. காசு கொடுத்தவர்களை இந்தியா தேர்தல் ஆணையம் போய் கைது பண்ணன்ற வேலையில இருக்கக்கூடாது, மை வைக்கக்கூடாது, மவுஸை ஆப்ரேட் பண்ணக்கூடாது. இந்தியா தேர்தல் ஆணையம் அப்படித்தான் ஒரு கம்ப்யூட்டர் மிஷின் ஓட்டு போடும் மிஷினை இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை தயார் பண்ணியிருக்கிறது. இதை கவனித்து படித்த எஜுகேஷனல் இந்தியா தேர்தல் ஆணையம் இதெல்லாம் பார்த்து விட்டு பழைய கம்ப்யூட்டர் மிஷினை ஓட்டு போடும் மிஷினை தான் ஆப்ரேட் பண்ணுவோம் என்று சொன்னீங்க என்றால் நீங்க இந்தியாவில் ஐஏஎஸ் படித்ததுக்கான தரத்தை இழக்க வேண்டியது வரும். ஐஏஎஸ் படித்ததுக்கான அர்த்தம் இல்லாமல் ஆகும். ஐஏஎஸ் படித்தவங்களுக்கு இந்தியா தேர்தல் ஆணையத்திற்கு மக்களுடைய வரிப்பணத்தை சம்பளமாக கொடுத்தது வேஸ்ட் என்ற சொல்லுக்கு உரியவர்களாக ஆகக்கூடாது. திருந்த வேண்டும், தேர்தல் விதிமுறையை மாற்றி புதிய வழிமுறையை அமைக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை நிறுவனர் PO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்.